கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். எந்த அளவுக்கு அன்போட அம்மா கன்வின்ஸ் பண்ணாலுமே அன்பு கன்வின்ஸ் ஆகுறதே கிடையாது. இங்க பாருமா, அவ என்னை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினா தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. ஏன்னா நீங்க கண்மணி மேல உண்மையான அன்பு பாசம் வச்சிருக்கிறதுனால அவ என்ன பண்ணாலுமே அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. விடுங்க, உங்ககிட்ட பேசி என்னாக போகுது? இனி அத பத்தி நான் பேசக்கூட விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அன்பு, நான் சொல்றது கேளு. இது எல்லாமே உன்னுடைய லைஃப்க்கு நல்லா இருக்கும்னு சொன்னா கூட அதெல்லாம் முடியாதுமா. உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இத நினைச்சு, என்னடா அன்பு, ஏன்டா இப்படி பண்ற? உன் பிடிவாதத்தினால உன்னுடைய லைஃப நீ இழக்கிறியேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மேல இருந்து வெண்ணிலா, எனக்கு இது போதுமே, இதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்க போகுது? எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எப்படினாலும் நான் அன்போட மனசை மாத்திடுவேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா நேரா போயிட்டு அன்போட அம்மா கிட்ட சவால் விடுறாங்க. என்ன, நீங்க மொக்க வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்க போலன்றாங்க. ஏய், உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போடுன்றாங்க. இங்க பாருங்க, நான் அன்புவ கண்டிப்பா கல்யாணம் பண்ணி அன்பு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழதான் போறேன். அத பார்த்து நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க போறாம படதான் போறீங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி வெண்ணிலா சேலஞ்ச் பண்ண உடனே அன்போட அம்மா கோவப்படுறாங்க. அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காதடி. என்ன ஆனாலும் சரி, என்னுடைய பையனும் கண்மணியும் சேர்ந்துதான் சந்தோஷமா வாழுவாங்க. நீ நினைக்கிறது, நீ ஆசைப்படுறது நடக்கவே நடக்காது. நீ எப்படினாலும் எல்லா பிளானும் பண்ணிட்டு எப்படியாவது அன்போட மனசுல இடம் பிடிச்சு அன்பு கூட சேர்ந்து சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ நினைச்சிட்டு இருக்கல. அந்த நினைப்பு ஒட்டு மொத்தமா ஸ்பாயில் ஆகதான் போகுது. இது எல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாருன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதோ, நீ என்ன சொல்றியோ தாராளமா சொல்லிக்கோ, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெண்ணிலா கிளம்பி போறாங்க. மறுபடியும் உங்ககிட்ட ஓப்பனாவே நான் சேலஞ்ச் பண்றேன். நான் சொல்றது நடந்தே தீரும். நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நீங்க செத்தே போனா கூட அத பத்தி கவலைப்படாம அன்புக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்ன்றாங்க. அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காதுடி. அததான் சொல்றேனே, நீங்க செத்து போனா கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நான் ஆசைப்பட்டதை நிறைவேற்றியே ஆகுவேன். அந்த கண்மணி இத்தனை நாளா உங்க வீட்டுக்குள்ள இருந்துதானே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே பண்ணிட்டு இருந்தா. இப்ப ஒட்டு மொத்தமா எல்லாருமே என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதுமே உடனே பயங்கரமா ஃபீல் ஆயிடுது. என்ன பேசுறது, என்ன பண்றதுன்னே தெரியாம அன்போட அம்மா ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. என்ன பண்ணியாவது எப்படியாவது அன்புவையும் கண்மணியும் ஒண்ணு சேர்த்தே ஆகணும். இந்த வெண்ணிலா இப்படிப்பட்ட பிளான் போடுறா. இந்த பிளான் எல்லாம் நடக்கவே கூடாது, நடக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. உடனே கண்மணி அம்மாவுக்கு கால் பண்றாங்க. என்ன நீ காவேரி இப்படி அமைதியாவே இருந்தா எப்படி? கண்மணியும் அன்புவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது நம்ம பிளான் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் மட்டும் என்ன பண்ணட்டும்? நானும் அவகிட்ட சொல்லிட்டே தான் இருக்கேன். என்ன ஆனாலும் உன்னுடைய லைஃப நீ பாரு. அன்பு கூட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழணும். இதுதான் எங்க ஆசை. எங்க ஆசையை நிறைவேற்றுன்னு சொல்லி எவ்வளோ அவகிட்ட சொன்னாலும் அத காது கொடுத்து கூட அவ கேட்க மாட்டேங்கிறா. இதுக்கு மேல என்னால என்னதான் பண்ண முடியும்? அவளுடைய ஒரே ஒரு லட்சியமா இப்ப என்ன இருக்கு தெரியுமா? அவ நல்லா வாழ்ந்து காட்டணும். யாரெல்லாம் நம்மள இடியப்ப விக்கிறவங்க, ரோடு ரோடான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி நல்லபடியா கெத்தா வாழ்ந்து காட்டணும். இத பத்தி மட்டும்தான் அவளுடைய எண்ணம் இருக்க தவிர வேற எதுவுமே அவளுடைய எண்ணமா இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டதுமே என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. காவேரி இப்படி பேசிடுறாங்க. உடனே, இல்ல, நான் வேணும்னா ஒரு முறை கண்மணி கிட்ட பேசி பார்க்கட்டுமா? அவகிட்ட பேசி புரிய வச்சா அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பான்ற நம்பிக்கை இருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு அன்போட அம்மா சொல்றாங்க. சரி, உன் இஷ்டம். நீ பேசி பாரு. உன் மருமகளை நீ தாராளமா கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போ. ஒருவேளை உன்னை மரியாதை குறைவா பேசிட்டா அதை என்னால தாங்க முடியாது. அதனாலதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ என் மருமக தானே, என் மேலயும் தப்பு இருக்கு. அன்பும் சரி, அதே மாதிரி பாட்டியும் சரி, இவங்க 2 பேரும் உங்கள பத்தி கீழ்த்தரமா பேசும்போது அமைதியா இருந்தது என்னுடைய தப்பு தானே. அதனால அவ என்னை என்ன திட்டுனாலும் அதை நான் சந்தோஷமா வாங்கிப்பேன். எனக்கு அதை பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க.
இத கேட்டதும் மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. நான் என்னதான் பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அவ மட்டும் உன்னை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசினா அதை என்னால தாங்க முடியுமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு காவேரி வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி நான் வரேன், எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப அன்போட அம்மா நேரா பாத்தீங்கன்னா கண்மணியோட வீட்டுக்கு போறாங்க. கண்மணி இடியாப்பம் எல்லாமே ரெடி பண்ணி வேர்க்க விறுவிறுக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கண்மணி எப்படிம்மா இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அம்மா ஆர்டர் எல்லாமே வந்தாச்சு. இப்ப சந்தோஷமா இத வந்து நம்ம அனுப்பி விட்டுடலாம்னு சொல்லிட்டு அன்போட அம்மா வந்திருக்கிறதவே கண்டுக்காத மாதிரியே நடந்துட்டு இருக்காங்க கண்மணி. இத பார்த்ததுமே கோபமா வருது கண்மணியோட அம்மாவுக்கு. ஏண்டி உன்னுடைய மாமியார் இங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசுனா நீ பாட்டுக்கு அமைதியாவே இருக்க, என்ன நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கன்றாங்க. இவங்க கிட்ட பணக்காரங்கம்மா, இவங்க கிட்ட பேசி என்ன ஆக போகுது, அதனாலதான் நான் பேசாம அமைதியா இருந்தேன்றாங்க. கண்மணி, நீ அசிங்கப்படும் போது உன் குடும்பம் அவமானப்பட்டு நிக்கும்போது என்னால எதுவுமே பேச முடியல. அந்த கோபம் உனக்கு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் உன் மேல நான் வச்சிருக்க உண்மையான அன்பு பாசத்தை நீ புரிஞ்சுக்க மாட்டியா? நான் சொல்றத கேளு கண்மணின்னு சொல்லி எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணாலுமே, இங்க பாருங்க, நீங்க வந்து என்னுடைய லைஃப சரி பண்ணணும்னு நினைச்சு என்கிட்ட பேச வந்திருந்தா தயவு செஞ்சு அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இனி உங்க பையன் கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்து நான் இப்படி நின்றுட்டு இருக்கிறது எனக்கு வேண்டாம். சுயமா தன்மானமா நான் வாழணும்னு நினைக்கிறேன். நான் அப்படி வாழ்ந்துட்டு போயிடுறேன். என் பொண்ணுங்க புருஷன் கூட வாழ்ந்தாதான் அந்த உலகத்துல அவங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்குன்னு ஏதாவது அர்த்தம் இருக்கா? தனியாள நின்று எதையும் சாதிச்சதே கிடையாதா? அப்படி நான் இருந்துட்டு போயிடுறேன். அவர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை எப்ப பொய்யா போச்சோ, இதுக்கு மேல நான் அவர்கிட்ட பேசி என்ன ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கண்மணி பேசுறாங்க. இத கேட்டதும் ரொம்ப பயங்கரமா கோபப்பட்டு, ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்மணி, உன் மேல நான் ரொம்பவே மதிப்பு மரியாதை வச்சிருக்கேன் கண்மணி. நீ இப்படி பேசுறது என் மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு தெரியுமா? நீ என்கிட்ட இப்படி பேசாதன்னு சொல்லி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நான் பேசுறதுல உங்களுக்கு வருத்தமா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. யாரு என்ன சொன்னாலும் நான் அதை ஏத்துக்க போறது கிடையாது. என்னுடைய லைஃப் எப்படி இருக்கணுன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். இனி என் லைஃப் எப்படி இருக்கணுன்றத நான் முடிவு பண்ணிட்டேன். இனி என் லைஃப்ப நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வருத்தமா ஃபீல் பண்ணி பேசிட்டு கண்மணி அங்கிருந்து போயிடுறாங்க. அன்போட அம்மா கிட்ட காவேரி வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. கண்மணி இந்த விஷயத்த பத்தி பேசினவே இந்த அளவுக்கு தான் எமோஷனல் ஆகுறா. எனக்கு அவளை என்ன பண்றதுனே தெரியல. இப்படிதான் அவ ஃபீல் பண்றான்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? எல்லாம் காலம் நேரம் பதில் சொல்லும். கண்டிப்பா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு கடவுள் ஆசைப்பட்டா அது கண்டிப்பா நடக்கும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இப்ப அது பயம் கிடையாது. என்னுடைய முழு பயம் என்ன தெரியுமா? அன்போட மனச மாத்தி எப்படியாவது வெண்ணிலாவுக்கும் அன்புக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய மாமியார் நினைச்சிட்டு வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. வெண்ணிலாவும் அதே திட்டத்தோட தான் வந்திருக்கா. அன்பு வேற கண்மணி மேல ரொம்பவே கோபத்துல வேற இருக்கானா. ஒருவேளை இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிடுவாங்களோ இல்லையோ, இத நினைச்சு எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற நீ சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் ஷாக் ஆக, நானும் அவங்க 1 மாசமோ 2 மாசமோ 2 பேரும் கோவத்துல இருக்காங்களா? கோவம் சரியானதா அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா பேசுவாங்க. அவங்க லைஃப சரி பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அது நடக்குமான்னு எனக்கு இப்ப பயமா இருக்கு. என்னுடைய பயத்துக்கு காரணம் இதுதான் சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. ஐயோ! அப்ப என் பொண்ணோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் சரி பண்ண முடியாதா? மாப்பிள்ளை கூட சேர்ந்து அவ சந்தோஷமா வாழ மாட்டாளா? நான் எப்படி என் பொண்ண தனியாளா தனிமரமா வளர்த்தேனோ அந்த மாதிரிதான் இவளும் இருக்கணுமான்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஏய் காவேரி, இப்ப நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? உன்னுடைய பொண்ணுக்கு துணையா உறுதுணையா அந்த குடும்பத்துல ஏகப்பட்ட பேர் இருக்கோம். அப்படியெல்லாம் நடந்துருமா? நான் தான் நடக்க விட்டுருவேனா? நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. கண்டிப்பா கண்மணியும் அன்பையும் ஒண்ணு சேர்க்கறது என்னுடைய பொறுப்பு. என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பா இது நடக்காது. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னதான் நான் மலை போல நம்பியிருக்கேன். எப்படியாவது மாப்பிள்ளையோட மனச கன்வின்ஸ் பண்ணி, இல்ல நான் வந்து மாப்பிள்ளை கிட்ட பேசட்டுமான்னு சொல்லிட்டெல்லாம் கேக்குறாங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என் பையன நான் பேசிக்கிறேன். அவன் அவ்ளோ சீக்கிரம் ஒண்ணும் கன்வின்ஸ் ஆயிட்டு, அந்த விஷப்பாம்பு வெண்ணிலாவெல்லாம் அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இருந்தாலும் என் மனசுக்குள்ள சின்னதா ஒரு பயம். அந்த பயத்த போக்குறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். வேற எதுவும் கிடையாது. நீ இத பெருசெல்லாம் ஆக்காத. நானே கண்மணி கிட்ட எப்படியாவது பேசி, கண்மணிய எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம்னு நான் நினைச்சேன். அது நடக்காது போல.
நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து அன்போட அம்மா கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம கண்மணி மிட்நைட் பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம கண்மணியோட ஃப்ரெண்டு ஜீவா வராங்க. "வா ஜீவா, இதுதான் என்னுடைய மிட்நைட் பிரியாணின்னு" சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. "ஆமா கண்மணி, இவ்ளோ டேஸ்ட்டா இந்த அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்ளோ டேஸ்ட்டா சமைக்கும்போது நீங்க ஏன் இந்த லெவல்லயே நீங்க இருக்கீங்க? இத டெவலப்மெண்ட் பண்ணலாம் இல்லன்னு" சொல்லிட்டு கேக்குறாங்க. "நானும் எவ்வளவோ டெவலப்மெண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா அது முடியல. நான் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. பேசாம நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? அத வேணும்னா நீ ட்ரை பண்றியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. "சரி சொல்லு. என்ன விஷயம்? என்ன பண்றதுன்னாலும் நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். சொல்லுன்னு" சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. "அது ஒண்ணும் இல்ல. என்னுடைய கிச்சன்ல வந்து நீ வந்து பார்ட்னரா வந்து சேர்ந்துக்கிறியா? ஏன்னா என்னுடைய கிச்சன்ல வந்து சமைக்கிறவங்க, குக்கா இருக்கவங்க யாருமே சரியில்ல. ஒருவேளை நீ வந்தா கண்டிப்பா நல்ல லைஃப் வரும். அதுல பார்ட்னர்ஷிப்பாவும் இருக்கலாமேன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. உடனே யோசிச்சுட்டே இருக்காங்க கண்மணி. இத வந்து காவேரி கேட்டுட்டு, "என்ன நீ எதுக்காக இப்படி அமைதியாவே இருக்க? நீ பேசி பாரு. எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு எனக்கு தோணுது. நீ பேசி பாரு. எல்லாமே நல்லதா நடக்கும்னு எனக்கு தோணுதுன்னு" சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. சரி, நீங்க இவ்ளோ சொல்றதுனால நானும் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்து ஒத்துக்கிறாங்க. இத நினைச்சு ரொம்பவே பயங்கரமா வந்து சந்தோஷப்படுறாங்க ஜீவா வந்து. "அப்படின்னா நாளையில இருந்தே நீ வந்துடுன்னு" சொல்றாங்க. "நான் வந்து காலையில இடியப்பம் வந்து அரேஞ்ச் பண்ணணும். மில்லட் பிரியாணி கடை இத பார்க்கணும். இதுக்கு நடுவுல நான் வருவேன். ஏன்னா, அது வருதுன்றதுனால இத என்னால விட முடியாதுன்னு" சொல்லிட்டு கண்மணி சொல்றத கேட்ட ஜீவாவுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. நிஜமாவே இந்த ஒரு ஸ்பீச்சை உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல கண்மணி. எனக்கு நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தாராளமா உனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நீ வந்து இந்த வேலையை செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டது ரொம்ப தேங்க்ஸ் ஜீவான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. உடனே நம்ம ஜீவா வந்து சரி நாளையில இருந்து ஜாயின் பண்ணிக்கோ ஓகேவான்னு சொல்லிட்டு லொகேஷன் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப வந்து நம்ம ஜீவாவுடைய ஃப்ரெண்டு தான் நம்ம அன்பு. அன்புவ மீட் பண்றதுக்காக ஹோட்டலுக்கு போறாங்க. "என்ன அன்பு, உன்னுடைய கம்பெனி இந்த அளவுக்கு லோ ஆயிடுச்சு. நான் இத எதிர்பார்க்கவே இல்லைன்னு" சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அத கேட்டதும் நம்ம அன்புவுக்கும் ஃபீல் ஆகுது. "சரி, என்னுடைய பிசினஸ்ல நீ ஒன் ஆஃப் த பார்ட்னரா நீ வந்து ஆக. இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. "நிஜமா தான் நீங்க சொல்றீங்களா? என் மேல உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கான்னு" சொல்லிட்டு இப்ப நம்ம அன்பு வந்து கேக்குறாங்க. "ஆமா, எனக்கு வந்து உங்க மேல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கை இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு" சொல்லிட்டு இப்ப வந்து ஜீவா சொன்னதும் அன்புக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. அன்பு வந்து ரொம்பவே ஹாப்பியா வந்து இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து நம்ம கண்மணிய வந்து கேட்டுட்டு இருக்காங்க காவேரி. "என்ன கண்மணி, கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம அவ்ளோ காலையில எந்திரிச்சு 500 பேருக்கு இடியாப்பம் வந்து அனுப்புற. உடனே இந்த மாதிரி கம்பெனிக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு இப்ப முடிவு எடுத்திருக்க. மிட்நைட் பிரியாணி கடை இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படணுமா? ஏன்டி, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு கேக்குறாங்க. "அம்மா, ஓடணும். எப்படி எவ்ளோ தூரம் ஓடணும்னு ஆசைப்படுறோமோ அவ்ளோ தூரம் ஓடணுமா? இதுல என்ன இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நான் இப்படி ஓடுறது எனக்கு ஹாப்பியா இருக்கு. சிலதெல்லாம் மறக்கறதுக்கு நான் இப்படி ஓட வேண்டியதா இருக்குன்னுலாம்" சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்றாங்க. இத கேட்டதுமே உடனே, "உன் புருஷனை நீ மறக்கணுன்றதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் வந்து உனக்கு தேவையா? சொல்லுடி. நீ வந்து உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் இல்லன்னு" சொல்லி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இனி இந்த பேச்சை எடுக்காதுன்னு சொல்லி கண்மணி கோவமா அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்போ ஒரு வேளை கண்மணி வேலை பார்க்குற இடத்துலயும் தான் அன்பு இருக்காங்கன்ற விஷயம் ஒரு வேளை தெரிய வந்தா, கண்மணி அந்த பிசினஸ்ல இன்வால்வ் ஆகுவாங்களா? இல்ல அன்புவ விட்டு பிரிஞ்சு போவாங்களா? இல்ல அன்புக்கு முன்னாடி கெத்தா சந்தோஷமா வாழ்ந்து காட்டணுன்றதுக்காக அவங்க அதே இடத்துல வேலை பார்ப்பாங்களா? அட்லீஸ்ட் இனியாவது அன்பு கண்மணிக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஒரு வழியா தீர்ந்து அன்பும் கண்மணியும் சேர்ந்து சந்தோஷமா வாழுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.